பேசியிருந்தார். இப்ப நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதே இது பாலா அவர்கள் வந்து போய் உதவி செய்திருக்கிறார், பண உதவி செய்திருக்கிறார். அந்த வீடியோக்கள்லாம் அப்ப வரல, இப்பதான் வெளியில வருது. அப்ப அவர் தெரிவிக்கல, இப்பதான் தெரிவிக்கிறார். அதாவது ஒரு விஷயம் நம்ம ஊர் சைடு சொல்லுவாங்க, இதாவது யாராவது வந்து ஒரு மன வருத்தத்துல இருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்கன்னா, நன்மைக்கு போகாட்டினா கூட தீமைக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்மைக்கு போகாட்டினா கூட தீமைக்கு போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பையன் பாருங்க, இன்றைக்கு அந்த அபிநய் அப்படின்ற அந்த நடிகர் இறந்து போனதுக்கு முன்னாடி போய் நிக்கிறார். அந்த சடங்குக்கு உண்டான செலவுகள் அனைத்தையும் அவர் பார்க்கிறார். அவங்க குடும்பத்துல வந்து அவர் வந்து முன்னாடி இருந்து ஒரு தோள் கொடுக்கிறாருன்னு பார்க்கிறோம். ஏற்கனவே அவர் உதவி செய்திருக்கிறார். எங்கே உதவி தேவைப்படுமோ அந்த இடத்தில் அவர் வந்து தானாகவே அவர் இருந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். கேபி பாலா அந்த பையன் நான் வந்து உரிமையாக அன்பாக நான் சொல்றேன். இந்த பையனா என் வயசுல சின்ன பையன் தான் அவரு. உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய அவரை நம்ம வந்து ஒரு ஒரு அன்பாக அவரை நம்ம வந்து தலைவணங்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு அந்த பையன் இறங்கி போய் செய்யறாருங்க. நான் அதாவது நான் அந்த மலை வெள்ளம் வந்திருக்கும் பொழுது அந்த பகுதிகளை பார்வையிடும் பொழுது அந்த மக்கள் சொன்ன தகவலை நான் பதிவு செய்கிறேன். உண்மையிலேயே அந்த பையன் வந்து கொண்டு வந்த பணம் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே துடிச்சு போயிட்டான். உடனே திரும்பவும் நான் போறேங்க, போயிட்டு நான் வந்து ஒரு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 ஹவர்ஸ்ல திருப்பி வந்துட்டாரு. திரும்பவும் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து தேவையோ அவர் ஒரு முதல்ல ஒரு 1000 2000 அப்படியே கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மக்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரி அப்படி செய்யற பையனை நீங்க என்னெல்லாம் வசதி பண்ணீங்க? நானும் பார்த்தேன், நிறைய யூடியூப்ஸ்ல பார்த்தேன். கொஞ்சமாவது மனசாட்சி வச்சுட்டு பேசுங்க. புரியுதுங்களா? நீங்க அரசியல் பேசுறீங்க, அரசியலுக்காக நீங்க ஏதோ வந்து வீடியோக்கள்லாம் போடுறீங்க. அதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க, ஓரமா வச்சுக்கோங்க. அந்த பையன் வந்து அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லல. எம்எல்ஏ ஆகுறேன்னு சொல்லல. எம்எல்ஏக்கு நான் நிக்கிறேன்னு சொல்லல. எந்த அரசியல் கட்சியில போய் நான் சேர்றேன்னு சொல்லல. நடிகராக நடிச்சுட்டு இருக்கிறாரு, சம்பாதிக்கிறாரு. சரிங்களா? அவர் உதவிகள் செய்கிறார். அரசியல்வாதியினுடைய அடிப்படையே பார்த்தீங்கன்னா உதவி செய்யணும். சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் தான். ஏன்னா சர்வீஸ் பண்றதுக்கு அரசியல் வந்து ஒரு தொழில் கிடையாது. அரசியல் தொழிலா? சொல்லுங்க. இன்னைக்கு அப்படி ஆக்கிட்டாங்க. அரசியலை வந்து ஒரு தொழில் மாதிரி இன்னைக்கு ஆக்கிட்டாங்க. ஆனா அரசியல் தொழில் இல்ல. அரசியல் என்பது தொழில் கிடையாது. சரிங்களா? நீங்க உங்கள மாதிரியே நீங்க நினைச்சிட்டு யாராவது ஒருத்தர் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தா, நாளைக்கு இவன் வந்து அரசியலுக்கு வந்துருவானா? பெரிய ஆள் ஆயிருவானா? ஏன்னா உங்ககிட்ட வந்து நல்ல விஷயங்கள் இல்ல. நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் மனசுல இருந்து தானா வரணும். புரியுதுங்களா? அது சீர்தூக்கி பார்த்து செய்யக்கூடாது. கணக்குகள் போட்டு செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அந்த பையனுடைய நான் பேச்சுக்கள் வீடியோ நான் கேட்டிருக்கிறேன். கேபி பாலா அந்த பையன் சொல்லும் பொழுது என்ன சொல்றான்